Dear viewers, greetings in the name of Jesus Christ. My name is Jason Jeba. Today is second day of YAMS Online Conference 2020. We welcome you. Hope you all have been blessed by yesterday's session, both praise and worship and message sharing given by Reverend Kumar. If you have missed out on yesterday's session, kindly check in the link given in the description below. If you haven't subscribed to our YAMS official YouTube channel, please do so by clicking the subscribe button and don't forget to click the bell button for all the latest notification. Without delaying further, let us go into praise and worship, which will be led by Brother Emmanuel, followed by message sharing given by Pastor Thomas. Kindly stay tuned. God bless you. நாம் யாவரும் கூடும் நல்ல நேரம் இங்கு வந்தது. தேவனின் ராஜ்யம் இங்கு பெருகவே ஒன்றாய் நாம் சேர்ந்து அவர் நாமத்தை பறைசாற்றுவோம். ஒரே குரல் உயர்த்துவோம். நாம் யாவரும் கூடும் ஒரே மனமாக ஒரே சிந்தையாக இருந்த இடத்தில் ஆண்டோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு ராஜ்யம் எங்க பெருகவே இயேசுவே ஒன்றாய் நாம் சேர்ந்து அவர் நாமத்தை பறைசாற்றுவோம். ஒரே குரல் உயர்த்துவோம். ஒரே தேவன் ஒரே ஜீவன் ஒரே நண்பன் என் நம்பிக்கையே. ஒரே பாதை ஒரே வேதம் ஒரே சத்தியம் ஈடில்லையே. Thank you Lord. நாம் யாவரும் கூடும் நல்ல நேரம் இங்கு வந்ததே. தேவனின் ராஜ்யம் இங்கு பெருகவே ஒன்றாய் நாம் சேர்ந்து அவர் நாமத்தை பறைசாற்றுவோம். ஒரே குரல் உயர்த்துவோம். ஒரே தேவன் ஒரே ஜீவன் ஒரே நண்பன் என் நம்பிக்கையே. ஒரே பாதை ஒரே வேதம் ஒரே சத்தியம் ஈடில்லையே. ஒரே தேவன் ஒரே தேவன் ஒரே ஜீவன் ஒரே நண்பன் என் நம்பிக்கையே. நீர் மட்டுமே ஒரே பாதை ஒரே வேதம் ஒரே சத்தியம் ஈடில்லையே 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 ஈடில்லையே. Yes, thank you Jesus. நீர் மாற்றமே சத்தியமும் ஜீவனும் பலமாய் இருக்கிறவரே, உம்மை மட்டுமே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. Thank you Jesus. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, இதோ உங்களை வேலையில துதிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை நாங்கள் பறைசாற்றுகிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர்,
உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. நீர் மூச்சு விட்டால் ஆண்டவரே பெரியவர். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பே, கல்லை பிளந்து தண்ணீர் கொடுப்பே. காற்றை அனுப்பி கடலை கொடுப்பே, கல்லை பிளந்து தண்ணீர் தடுவி. அதனால் உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். You Almighty God, we worship you, Father. தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. We exalt your name. பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். எஸ் லார்ட், உதவி தேவையில்லை, நீ வழிகளை உண்டாக்குகிறவர் சுவாமி. ஓ, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஓரமசே குரமசேரவியாந்தே. நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் பராக்கிரமம் நிறைந்தவர் சுவாமி. நீ ஒருவராய் அனைத்து காரியங்களை செய்து முடித்த தேவன் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் என்ன காரியங்கள் தடையா இருந்தாலும் உடைய நாமத்தை உயர்த்தும் வேலையில, உங்க நாமத்தை பறைசாற்று வேலையில அங்க ஒரு பிரேக் த்ரூ உண்டாகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாதி இல்லாத வேலையில சுவாமி, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக நீ இருக்கிறீர் அந்த இடத்தில் ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையில வாசம் செய்கிறதுனால, நீர் எங்க இருதயத்துல வாசம் செய்கிறதுனால எங்களுக்கு எல்லாமே ஜெயமாக மாற்றி கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவர். We just want to worship you, Father, with all our heart, Lord. We need you, Father. We need you, Lord.
Yes, we just surrender, Father. ஒப்பு கொடுக்கிறோம். Come here, Father. எங்கள் மேல் ஆசைவாடும் ஆண்டவரே. ஷரரரரரந்தே. ஓ ரமா ரமசே. ஓ ரந்தரே. ஓ ரமசந்தரே யாந்தே. ஓ ரமசே. நீருங்கு கிரிய செய்கிறே ஆராதிப்பே ஆராதிப்பே நீருங்கு செய்கிறே ஆராதிப்பே ஆராதிப்பே. Yes, Lord. We need you, Father. அசைவாடும் ஆவியானவரே, வசமையா அசைவாடும் ஆண்டவரே, கீழ் காற்றை அணைப்பு எங்க நடுவில் அசைவாடும் ஆண்டவரே. எல்லா தடை கற்களும் இந்த வேலையில துதிக்கும் வேலையில எல்லா தடை கற்களையும் நீக்கி போட்டு ஒரு பாதை உண்டாக கடவதாக. Every breakthrough, Father. ஷரரரரியே ஓரமா சாந்தே. நீருங்கு வாசம் செய்கிறே ஆராதிப்பே ஆராதிப்பே. நீருங்கு கிரிய செய்கிறே ஆராதிப்பே ஆராதிப்பே. பாதை காற்றுவார் அற்புதம் செய்வார் வாக்கும் மாறா இருளில் ஒளி நீரே நீரே என் தேவனே. ஓரே ஹசாந்தாரே அற்புதம் செய்வார் இருளின் ஒளி நீரே நீரே என் தேவனே. நீரிங்கு நீரிங்கு வாசம் செய்கிறே ஆராதிப்பே ஆராதிப்பே. நீரிங்கு கிரிய செய்கிறே. Yes, Lord, we declare your decree your name, Father. Right now, Father, கிரிய செய்யும். வாசம் செய்கிறே ஒவ்வொரு இருதயத்திலும் கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் வாசம் செய்யும் ஆண்டவரே. பாதைகளை உண்டாக்குகிறவரே, வனாந்தர வெயில்களை ஆறுகளை உண்டாக்குகிறவரே. ஓ கிரிய செய்கிறே ஆராதிப்பே ஆராதிப்பே. You are here, moving in this place. I worship you, I worship you. You are here, moving in our midst. I worship you, I worship you. Maker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Hey, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. உம்முடைய பாடும் வேளையிலே ஆண்டவரே உம்முடைய dazzling light கடந்து சொல்லட்டும். Worker, promise keeper, light in the darkness. My God,
My God, that is who you are. Oh Jesus, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. காலங்கள் மாறி போனாலும் நாட்களும் கடந்து சென்றாலும் சொன்னதை செய்து முடிப்பேன், சொன்னதை செய்து முடிப்பேன். காலங்கள் மாறி போனாலும் நாட்களும் கடந்து சென்றாலும் சொன்னதை செய்து முடிப்பேன், சொன்னதை செய்து முடிப்பேன். காலங்கள் மாறி போனாலும் நாட்களும் கடந்து சென்றாலும் சொன்னதை செய்து முடிப்பேன், சொன்னதை செய்து முடிப்பேன். காலங்கள் மாறி போனாலும் நாட்களும் கடந்து சென்றாலும் சொன்னதை செய்து முடிப்பேன், சொன்னதை செய்து முடிப்பேன். ஓ Spirit of the living God, come over me. Oh Ramasando, சொன்னதை காலங்கள் மாறி போனாலும் நாட்களும் கடந்து சென்றாலும் சொன்னதை செய்து முடிப்பேன். You are the promise keeper, Father. Oh, we trust on you, Lord. மாறி போனாலும் நாட்களும் கடந்து சென்றாலும் சொன்னதை செய்து முடிப்பேன். ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஓ ஷராரியே ஆதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஓரமாசே ஓரராரேயே ஓராயிரே. காலங்கள் மாறி போனாலும் நாட்களும் கடந்து சென்றாலும் சொன்னதை செய்து முடிப்பேன், சொன்னதை செய்து முடிப்பேன். எஸ் லார்ட், எங்க வாழ்க்கையில எவ்வளோ பேர் கடந்து போயிருக்கலாம், நம்பிக்கை கொடுத்து எங்களை விட்டு அகன்று சென்றிருக்கலாம், அப்பா எங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் நீர் வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர். You are the promise keeper, Father. இந்த வேளையில் ஆண்டவரே, அப்பா இந்த ஆன்லைன் ஆராதனையில் கலந்திருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அப்பா உயிர் தெளிந்த ஜீவனுடைய ஆவியுடைய வல்லமை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஓ ரபசே ராமசே ரமஹந்தோ ரமசே. Thank you Jesus. தொடர்ந்து நம்மளுடைய ஆண்டோடைய செய்தியை வழங்க பாஸ்டர் தாமஸ் அவர்கள் அடுத்த செஷன்ல அவரு குறித்து பேசுவார், ஒரு காரியத்தை குறித்து. Stay in tune and be blessed. Thank you. ஏம்ஸ் 2020 ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அப்படியாக அநேக பிரயாசம் எடுத்து உங்களுக்காக அநேக செஷன் மூலியமாக, ஆராதனை மூலியமாக இந்த காரியங்கள், நல்ல காரியங்கள், பக்தி விருத்தி உண்டான காரியங்களை கொண்டு வரும்படிக்கு அநேக பிரயாசங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஏம்ஸோட டீமுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இந்த செஷன் மூலியமாக அநேக காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த நாளிலே அட்வான்சிங் காட்ஸ் கிங்டம் இன் த மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்லி இந்த தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். அப்படி என்றால் என்ன? வாட் டஸ் இட் மீன்
advancing God's kingdom in the marketplace. What does it mean by the marketplace? இந்த காரியத்தை நாம் கொஞ்ச நேரம் விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் இந்த பூமியிலே வரும்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட விருப்பம். இது தேவனுடைய சித்தம். மேத்யூ 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் தெளிவாக நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தில் எப்படியாக 10வது வசனம் அழகாக நாம் பார்க்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தம், பிதாவோட சித்தம், பரலோக திட்டம் இந்த பூமியிலே வரும்படிக்கு, நம் வாழ்க்கையிலே செயல்படும்படிக்கு கர்த்தர் அப்படியாக விரும்புகிறார். கர்த்தர் அப்படியாக உங்களையும் என்னையும் பொசிஷன் பண்ணியிருக்கிறார். God has positioned us so that we may bring down the kingdom of God, the purpose of God, the will of God on this earth, wherever that we are positioned. Amen. எங்க நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோமோ அங்கே தேவ ராஜ்யத்தை கொண்டு வரும்படிக்கு தான் கர்த்தருடைய விருப்பம், சித்தம். அதை பார்க்கும்போது மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்லும்போது நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் யார் யார் சந்திக்கிறீங்களோ, எந்த வேலை இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ, எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீங்களோ. இப்போ பிஸ்னஸ் செய்கிறவங்க நீங்கள் வந்து அநேகரை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கலாம். அப்படியாக நீங்கள் அநேகருடைய நபர்களை நீங்கள் சந்திக்கலாம். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, உங்கள் ஆஃபீஸ் வந்து அது உங்களுடைய மார்க்கெட் பிளேஸ். அது வந்து நீங்கள் உங்களோட நண்பர்கள், உங்களோட பாஸ், இதெல்லாம் உங்களுடைய மார்க்கெட் பிளேஸ். ஸ்கூல் படிக்கிறவங்க, மாணவர்கள், உங்கள் ஸ்கூல் வந்து இட்ஸ் அ மார்க்கெட் பிளேஸ். ஆகையால் மார்க்கெட் பிளேஸ் சொல்லும்போது நீங்கள் வெளியே அப்படின்னா ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியிலே அங்கே இருப்பது தான் அந்த மார்க்கெட் பிளேஸ். ஆமீன். ஆகையால் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், அவருடைய சித்தம், விருப்பம் நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வரும்படி தான் கர்த்தருடைய விருப்பம், சித்தம். இதுதான் நாம் பார்க்க போகிறோம், எப்படி நாம் செயல்பட போகிறோம் என்று. ஆமீன். ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க போகிறது. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருவரும் அவர் சித்தத்தை கொண்டு வரும்படி தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆமீன். So just take it in your heart, in your spirit, that God has positioned you for a purpose. ஆண்டவர் உங்களை நோக்கத்தோடு அவர் சித்தத்துக்கும் அவர் திட்டத்துக்கும் கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆமீன். சரி, கதையை நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள், 2 Kings 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let's read 2 Kings chapter 5 verse 1 and 2. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 - 2 வரை. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இந்த பகுதியை பார்க்கும்போது எப்படியாக நாகமானுடைய கதை நாம் பார்க்கிறோம். நாகமான் யார் என்றால் அவன் ஒரு படைத்தலைவன். சீரியா ராஜா அப்படியாக இந்த படைத்தலைவனை அனுப்பி அப்படியாக தேசங்களாக சென்று அந்த தேசத்தை முறியடித்து அங்குள்ள பொருட்கள், அங்களுடைய எல்லா தானியங்களெல்லாம் பறித்து கொண்டு, அது மட்டுமல்ல அங்குள்ள ஜனங்களும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். யார் என்றால் சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் அப்படியாக அவங்க தேசத்தில் அவங்களுடைய வீட்டில் பணிவிடை செய்யும்படிக்கு அப்படியாக கொண்டு போகப்பட்டார்கள். அதில் வந்து இந்த கதையை பார்க்கும்போது இந்த சிறுமை பெண், அவளுடைய பெயர் கூட பைபிளில் எழுத கிடையாது. இந்த சிறுமை பெண் வந்து அப்படியாக நாகமானுடைய வீட்டில் நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்யும்படிக்கு அவள் நிறுத்தப்பட்டாள். நிச்சயமாக ஒருபோதும் அவர் யோசிச்சதுக்கு கிடையாது, இப்படிப்பட்ட வீட்டில் நான் வேலை செய்ய போகிறேனா, நான் சேவிக்க போகிறேனா, இந்த வயசில் நான் சேவிக்க போகிறேனா, இவங்க மத்தியிலே என் குடும்பத்திலேருந்து பிரித்தவங்க மத்தியிலே வந்து நான் சேவிக்க போகிறேனா என்று அவள் கொஞ்சம் கூட அந்த யோசனை அவளுக்கு இருந்திருக்காது. எதிர்பார்க்காத ஒரு காரியம். ஆனாலும் இவள் ஒரு காரியம் இவளை முன் செல்ல வைத்தது. தேவ பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவர் எந்த இடத்துல நிறுத்த வேண்டும், எந்த இடத்துல நாம் சேவிக்க வேண்டும், எந்த இடத்துல பணிவிடை செய்ய வேண்டும், எந்த இடத்துல தேவனுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், எந்த இடத்துல கர்த்தருடைய சித்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருக்கு நன்றாக தெரியும். God knows where to position ourselves in order that we may bring the kingdom of God into that place. Amen. So God positioned this little girl into the house of Naaman to serve his wife. God will position us where he wants us to be.
ஆமென். எங்கே நாம் இருக்க வேண்டுமோ, எந்த இடத்துல நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டுமோ, எந்த இடத்துல அவர் சித்தத்தை கொண்டு வர வேண்டுமோ கர்த்தருக்கு நன்றாக தெரியும். சில இடத்துல நம்ம புலம்பலாம், இந்த இடத்துல நான் வேலை செய்கிறேனா, இவங்க மத்தியில் நான் வேலை செய்கிறேனா, காலையில் இந்த மூஞ்சி நான் பார்க்கணுமா என்று சில நேரத்தில் நாம் யோசிப்போம். எனக்கு பிடிக்கல, என்னோட பாஸ் இப்படியாக செய்கிறான் என்று நாம் புலம்புவோம். ஆனால் கர்த்தருக்கு நன்றாக தெரியும் ஏன் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இவளுக்குள்ள இந்த சிறுமை பெண்ணுடைய, இந்த சிறு பிள்ளையுடைய கதையில் நாம் பார்க்கும்போது இவளுக்குள்ள ஒரு காரியம், இந்த ஒரு காரியம் கடைசி மட்டும் நாம் பார்க்கலாம். இந்த காரியத்தில், இந்த வல்லமையான காரியத்தில் விட்டது நம்ம பார்க்கலாம். இந்த தொடங்கின அவள் வாழ்க்கையில் அவளுடைய இருதயத்தில் உள்ள இந்த ஒரு காரியம் அவளை முன் செல்ல வைத்தது. அது என்ன காரியம் என்றால், தேவனோடு என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட அவர் வாசம் செய்கிறார், இஸ்ரவேலின் தேவன் என் தேவன் அவளை பிடித்து கொண்டாள். There was a burning desire in her, there was a burning passion in her, there was this faith in her that says to her spirit, to herself, that my God is with me, the God of Israel is with me. Amen. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த சிறுமை பெண் குடும்பத்திலே பிரிக்கப்பட்டாலும், அவங்களுடைய அங்கே தேசத்திலேருந்து பிரிக்கப்பட்டாலும், அவளுடைய கனவு சிதறடிக்கப்பட்டாலும், அவளுக்குள்ள தேவன், என் தேவன் இருக்கிறார் என்று அவளுக்குள்ள இந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எங்கே நிறுத்தப்பட்டாலும் ஒரே காரியம் உங்களை பலப்படுத்த வேண்டும், என்னவென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இடம் அல்ல, என்னை சுற்றி இருக்கிற நபர்கள் அல்ல, நான் சுற்றி இருக்கிற இப்படியாக எதிர்ப்பாய் வருகிற ஜனங்கள் அல்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்ன நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று இந்த அக்கினி நமக்குள்ள முதலாவதாக பற்றி எறிய வேண்டும். அந்த உறவு. ஹல்லேலூயா. இந்த உறவு இருந்ததினாலே கவனிங்கள், மீண்டுமாக இந்த காரியத்தை பார்க்கும்போது எங்கே பணிவிடை செய்கிறாள் என்றால், அப்படியாக நாகமானுடைய வீட்டில். நான் மீண்டுமாக அப்படியாக நான் சொன்னது போல அவளுடைய கனவு சிதறடிக்கப்பட்டது, அவளுடைய எதிர்காலம் சிதறடிக்கப்பட்டது, அவளுடைய அந்த பாசமான குடும்பத்திலேருந்து அவள் பிரிக்கப்பட்டாள், எல்லாம் நடந்தது. அப்போ நாகமானோட வீட்டை பார்க்கும்போது, அந்த வீட்டில் சேவை செய்யும் போது அவள் நிச்சயமாக நம்ம அந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும், நமக்குள்ள ஒரு வேதனை இருக்கும், பல யோசனைகள் இருக்கும். ஆனாலும் இவள் செய்த ஒரு காரியம், நன்றான காரியம் என்னவென்றால், அவள் உண்மையாயிருந்தாள். She was faithful to whatever that was given to her, whatever task, whatever work that was given to her, she was faithfully doing that. Amen. தேவ பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், முதல் காரியம் சொன்னேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் பலப்பட வேண்டும், அதில் நாம் அஸ்திபாரம் வைக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்னவென்றால், எங்கே நீங்களும் நானும் மார்க்கெட் பிளேஸில் எங்கே நிறுத்தப்படுகிறோமோ, கர்த்தர் எங்கே வைக்கிறாரோ, வேலை இடத்துல கர்த்தர் எங்கே நிறுத்துகிறாரோ, நம்ம எந்த இடத்துல நம்ம நிற்கிறோமோ, நாம் பணி செய்கிறோமோ, நம் ஊழியம் செய்கிறோமோ, நம்ம வேலை செய்கிறோமோ, படிக்கிறோமோ, அந்த இடத்துல நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be faithful. ஆமென். இது தேவனுடைய சுபாவம். ஏனென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். வாசிப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். Let's read Colossians chapter 3 verse 22 to 24. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 22 முதல் 23 வரை. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. இப்படியாக வேதத்தில் நாம் பார்த்தோம், எப்படியாக பார்வைக்கு, மனுஷனுக்கு பிரியமாக, அவங்க பார்வைக்கு நம்ம ஊழியம் செய்யாதபடி தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்படியாக தேவனுக்கு நாம் செய்ய வேண்டுமாம். 23வது வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆகியால் கர்த்தர் அது வேண்டிய பலத்தை கர்த்தர் செய்வார், கர்த்தர் கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தருக்கு நம்ம செய்யும் போது, இதை நான் தேவனுக்காக செய்கிறேன் என்று சொல்லும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, 24, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகியால் நாம் எந்த காரியம் செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த
காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, தேவன் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் உண்மைத்துவம், ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆமென். நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குது, நம்ம ஆஃபீஸில் நமக்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஃபேக்ட்ரியில் நீங்கள் வேலை செய்யும்போது அங்கே நீங்கள் இந்த காரியம் செய்ய வேண்டும். எந்த காரியம் கொடுக்கப்பட்டாலும் அது தேவனுக்கென்று செய்யும்படிக்கு நாம் உண்மையாக செய்ய வேண்டும். ஏனென்றால் இது தேவனுடைய சுபாவம். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. அப்படியாக நாம் உண்மையாக ஒரு காரியம் செய்யும்போது அந்த உண்மைத்துவம் தேவனை வெளிப்படுத்துகிறது. இதுதான் தேவனுடைய சுபாவம், த ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆமென். கவனிங்கள், வேதத்தில் நாம் பார்க்கும்போது தானியேல் நாம் பார்க்கிறோம், யோசேப்பை நாம் பார்க்கிறோம், அப்படியாக தானியேலோட நண்பர்கள் நாம் பார்க்கிறோம். இவங்களுக்குள்ள இந்த யூதருடைய வாலிபர்களுடைய வாழ்க்கை, யூதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் எங்கே சென்றாலும் அவங்களுடைய எதிரி இடத்துல அவங்க பணிவிடை செய்தாலும் சேவை செய்தாலும் அடிமையாக இருந்தாலும் இவர்களுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் அவர்கள் உண்மையாய் செய்வார்கள். They were faithful to whatever that was given to them. ஆமென். ஆகையால் இந்த உண்மைத்துவம் இன்னொரு காரியத்துக்கு படிக்க நம்ம கொண்டு போவோம். இந்த உண்மைத்துவம் தான் என்ன செய்யும் என்றால் தேவனை வெளிப்படுத்தும். தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது, தேவ ராஜ்யம் எங்கிருந்தாலும் உண்மையாக இருக்கும், தேவ ராஜ்யம் கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாக இருக்கும் என்று எப்படியாக யோசேப் அவன் அந்த அந்த அடிமையாக இருந்தான், அவன் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அப்படியாக எகிப்தில் அவன் ஒரு வேலை செய்தான், வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் எந்த காரியம் கொடுக்கப்பட்டாலும் அங்கே பார்க்கிறோம் உண்மையுள்ளவனாயிருந்தான். தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இரண்டாவது காரியம் உண்மைத்துவம். ஆமென். Faithfulness. So God is expecting faithfulness in whatever task that has been given to you. Wherever you are, wherever your position, the place may not be what you want, the place may not be what you desire, but one thing that God is expecting from us is that faithfulness. And when we are faithful to whatever that God has given us, whatever God has placed in our hands, wow, this is where we reveal the kingdom of God into that place. We reveal this is the nature of that kingdom into the people who does not know the Lord. Amen. தேவ பிள்ளைகளே, உண்மைத்துவம். மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். அப்படியாக இவள் பணிவிடை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நிச்சயமாக நாகமான் அந்த வீட்டில் அவன் மார்க்க கவசம் எல்லாம் கழட்டி வைத்து அங்கே வந்திருக்கும் போது இவள் பார்க்கும்போது அவள் ஆச்சரியம் அடைந்திருக்கலாம். என்னுடைய கற்பனை இது, இவன் ஒரு குஷ்டரோகி. He is a leper. That's what she would have saw when she saw Naaman. She saw the leprosy of Naaman. அப்படியாக ஒரு யூதர் கலாச்சாரத்தின்படி ஒரு குஷ்டரோகி கிட்ட கூட வரக்கூடாது, நான் தீட்டு என்று சொல்லி ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆனாலும் இவள் அந்த குஷ்டரோகி வீட்டிலே அவள் இருக்கிறாள், பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். சில பேர் இப்படியாக யோசிக்கலாம். என்ன யோசனை என்றால், உனக்கு இதோ வேணும் இன்னும் வேணும், பத்தியா ஆண்டவர் உனக்கு சாபத்தை கொடுத்திருக்கிறாரு, நீ இப்படி அழிந்து போ என்று சொல்லி சில யோசனை சில பேருக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, இவளுக்குள்ள வந்தது என்னவென்றால் ஒரு காரியம், தேவனுடைய காரியம், தேவனுடைய சுபாவம், ராஜ்யத்தின் சுபாவம் அவளுக்குள்ள பிறந்தது. என்னவென்றால் மனதுருக்கம். ஆமென். ஹல்லேலூயா. மனதுருகினாள். தேவ பிள்ளைகளே, இவள் எல்லாம் அவள் இழந்து போனவளாய் காணப்பட்டாள். இவன் அந்த மூல காரணம் நாகமான். ஆனாலும் இவளுக்குள்ள பிறந்தது மனதுருக்கம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய சுற்றி வட்டார இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த மனதுருகத்தை நம் வாழ்க்கையிலே நாம் காணும்படிக்கு இந்த மனதுருகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அநேக தேவைகள் உண்டு. There's a lot of need among the people that you see, among your friends, among your colleagues. There's a lot of need. நாகமான் பார்க்கும்போது அவன் ஒரு வல்லமையுள்ள பராக்கிரமசாலி, அவன் ஐஸ்வர்யவான், அவனுக்கு எல்லாம் இருந்தது, அவனுக்கு பதவி இருந்தது. ஆனாலும் அவனுக்குள் ஒரு குறை இருந்தது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் நன்றாக பகுத்தறிய வேண்டும். என்ன தேவைகள், நம்மளுடைய நண்பர்களுக்கு என்ன தேவை, இவங்க பார்க்குற இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை என்று நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், நாம் பார்க்க வேண்டும். எந்த கோணலில் பார்க்க வேண்டும் என்றால், எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தது போல மனதுருக வேண்டும். ஆமென். அந்த மனதுருகத்தின் கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனதுருகினார். ஆமென்.
அவர் திரளான ஜனங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது அவர் மனதுருகினார். அநேக இடத்துல நாம் பார்க்கும்போது ஜீசஸ் ஹேட் கம்பேஷன், ஆண்டவர் மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மனதுருக்கம் ஆண்டவருடைய சுபாவம். ஆமென். ஆகையால் நீங்களும் நானும் இந்த மனதுருகத்தின் இருதயத்தோடு நாம் கண்ணோக்கி பார்க்கும்போது ஆமென் நன்மை விடுவிக்க ஆரம்பிப்போம். ஆமென். We will release the goodness of God when we had compassion toward the people, when we have compassion of Jesus Christ toward our friends. This is where we will start to release the goodness of heaven upon wherever we are placed, upon our friends, upon our colleagues, in Jesus name. Amen. Hallelujah. ஆகையால் இவள் அப்படியாக மனதுருகினாள். ஆமென். மனதுருகி சில காரியம் அவள் விடுவித்தாள். Now this is the statement that she said to her mistress. அப்படியாக அங்க அவளுடைய சூப்பர்வைசர்ட்ட இப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு ஸ்டேட்மெண்ட் அவள் விடுவிக்கிறாள். இதுதான் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவள் சொன்னாள். அவளுடைய பேர் எழுதப்படலை, அவளை குறித்து ஒரு கதையே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வசனம் அவள் சொன்ன காரியம் எழுதப்பட்டிருக்குது. வாசிக்க கேட்போம். 3வது வசனம், 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 3. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். இங்க பார்க்கும்போது இவள் அழகாக ஞானமாக ஒரு காரியம் சொல்லுகிறாள். நன்றாக சொன்னது போல அவளுக்குள்ள மனதுருகம் வந்தது. அவள் சபிக்கவில்லை, அவள் தீங்கு நினைக்கவில்லை. அவளுக்குள்ள மனதுருகம் வந்து எப்படியாக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவளுக்குள்ள ஒரு பிரயாசம் வந்தது. She wanted to release goodness upon her master, although her master did many things against her, but one thing, the love of God, the nature of God, the attribute of God was flowing through her. Amen. அப்படியாக நான் நன்மை செய்ய வேண்டும், நன்மை விடுவிக்க வேண்டும் என்று அவளுக்குள்ள அந்த பிரயாசம், தாகம் வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக பூமியிலே நன்மை செய்து சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் பிசாசுகளை ஓட்டினார், அநேகரை சுஸ்தமாக்கினார். ஆமென். ஆண்டவர் நன்மை செய்தவராய் காணப்பட்டார். அதே போல அந்த சுபாவம் இவளுக்குள்ள இருந்தது. நான் நன்மை விடுவிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படியாக நாம் எங்கே நிறுத்தப்பட்டாலும் தேவ பிள்ளைகளே, நாம் நன்மை விடுவிக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்படியாக இதற்காகவே நன்மை செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். God has created us that we may do good works. Amen. Hallelujah. தேவ பிள்ளைகளே, இவளுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது அவள் என்ன சொல்லுகிறாள்? அவளுடைய அந்த சூப்பர்வைசர்கிட்ட, நாச்சியார்கிட்ட என்ன சொல்லுகிறாள்? அவள் என் எஜமானன் அப்படியாக சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த தீர்க்கதரிசிட போனால் நலமாயிருக்கும் என்று அழகாக ஞானமாக அவள் சொல்லுகிறாள். அவனுடைய குஷ்டரோகம் நீக்கப்படும் என்று அவள் அப்படியாக சொல்லுகிறாள். ஆமென். She had an answer for Naaman. Although Naaman was a wealthy man, as I told you just now, he had everything. He had wealth, he had titles, everything he had. He was a strong man. அவன் பராக்கிரமசாலி. ஆனாலும் பதில் இவள்கிட்ட இருந்தது. The answer was with this little girl. Amen. Hallelujah. தேவ பிள்ளைகளே, உங்கள் இருக்கிற இடத்துல யார் எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைக்கு, அவங்களுடைய தீர்வுக்கு பதில் உங்கள்கிட்ட கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க உள்ளத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்கு ராஜ்யம் கடந்து ஓடுகிறது. தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த ராஜ்யம் மார்க்கெட் பிளேஸ்ல நன்மை விடுவிக்கிற ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமென். இவள் என்ன செய்கிறாள்? அப்படியாக நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறாள். அவள் செய்த இந்த சின்ன காரியங்கள், நாகமான் ராஜா, சீரியா ராஜா மூலமாக அவன் புறப்பட்டு போகிறான் சமாரியா தேசத்துக்கு. கவனிங்கள், நீங்கள் செய்கிற சிறிய காரியம் ஒரு பெரிய விடுதலைக்கு கொண்டு போகும். நாம் நினைக்கலாம், என்ன பேச முடியல, எனக்கு பேச்சு திறமை இல்லை, நான் இப்படி மார்க்கெட் பிளேஸில் நான் இப்படி ஆண்டவர் குறித்து சொல்றது பேசுறது நம்ம நினைக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகளை, நீங்கள் செய்கிற சிறிய காரியங்கள் ஆமென் பெரிய ஒரு விடுதலைக்கு கொண்டு போகும் என்று உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு ஸ்மைல், ஆமென். இல்லாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு விசாரிக்கிற தன்மை. ஆமென். யாருமே பேசாதவங்கள்ட்ட, யாருமே அவங்கள குறையாய் பார்க்குறவங்கள்ட்ட போயிட்டு எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? இந்த ஒரு சிறிய காரியம் ஒரு பெரிய உறவுக்கு கொண்டு போகும். அது மட்டுமல்ல, அவங்களுடைய அநேக காரியத்துக்கு நீங்கள் பதிலாக கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். வல்லமையான ஒரு காரியம் இது.
ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸ் வந்து ஆண்டவர் அப்படியாக உங்கள் மூலியமாக அவர் பதிலை வெளிப்படுத்துவார். I mean, she was the answer for Naaman. I mean, this little girl, this small girl was the answer for Naaman's problem. Look at that. It's just because of one thing, because of her relationship with the Lord God Almighty, the God of Israel. Amen. Hallelujah. தேவ பிள்ளைகளே, அப்படியாக நாகமான் என்ன செய்கிறார்? நாகமான் புறப்பட்டு போகிறான். ராஜா சீரியா ராஜாட்ட சென்று சீரியா ராஜா என்ன சொல்லுகிறார்? ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இஸ்ரவேல் ராஜாவை பாரு, அப்படியாக நீ வந்து சுகமாகும்படிக்கு அப்படியாக இந்த லெட்டரை கொடுன்னு சொல்லி நாகமான் படையோடு புறப்பட்டு போகிறான். இந்த சிறுமை பெண்ணுடைய பேச்சை கேட்டு நாகமான் புறப்பட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது அவன் என்ன செய்கிறான்? அப்படியாக இஸ்ரவேல் ராஜாட்ட இந்த லெட்டரை கொடுக்குறாரு. நீங்கள் நன்றாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதை. கொடுக்கும்போது ராஜா வந்து இது என்கிட்ட இல்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி ராஜா அவர் சட்டை கிழிப்பார். நான் எப்படி குணமாக்குறது? இது வேணுக்குன்னு தேசம் சீரியா தேசம் எங்கள் தேசத்து கூட சண்டை போடும்படிக்கு எப்படியாக யுத்தம் செய்யும்படிக்கு இந்த பிரச்சனை தூண்டி கொள்ளுகிறான்னு சொல்லி அப்படியாக இஸ்ரவேல் ராஜா அவர் பயந்து சட்டையை கிழிச்சிருவார். எலிசா தீர்க்கதரிசி அதை கேட்டு இங்கே வர சொல்லுங்கள்னு சொல்லி அங்கே நாகமானை வர சொல்லுவார். நாகமான் எலிசா வீட்டுக்கு போகும்போது எலிசா அப்படியாக நீ போ, யோர்தான் நதியில் 7 தடவை முழுகு என்று நீ குணமாவேன்னு சொல்லி அவர் சொல்லி அனுப்புவார் எலிசா தீர்க்கதரிசி. அப்படியாக நாகமான் கதையிலே பார்க்கும்போது அவர் செய்யாமல் கோபப்படுவார். எலிசா பார்க்கவில்லையே, என்னிடத்தை சொல்லவில்லையே என்று சொல்லி. ஆனாலும் பிறகு நாகமான் அந்த யோர்தான் நதியிலே முழுகும்போது 7 தடவை முழுகி எழுந்திருக்கும் போது சுகம் பெற்றுக்கொண்டான். நேமன் was healed. ஆமென். எப்படியாக அந்த சிறுமை பெண் சொன்ன காரியங்கள், நீ அங்கே போனால் சுகமடைவாய், நீ அங்கே போனால் உன்னோட பிரச்சனை நீக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை அங்கே நிறைவேறினது. Now let me encourage you, you are the one that God has placed in the marketplace, that you are the beginning. It could be a small thing, but you are the beginning of great miracle that God has place for many people. Amen. ஆண்டவர் அநேகருக்கு அநேக விடுதலை தரும்படிக்கு, அநேக அவங்க அற்புதம் நடக்கும்படி, அவங்க வாழ்க்கை அநேக கட்டுகளிலிருந்து அவங்க விடுதலை பெறும்படிக்கு அந்த நன்மையின் தொடக்கம் நீங்கள் தான். ஆமென். உங்களிடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சிறிய தொடக்கம் வந்து நாகமான் ஒரு பெரிய விடுதலைக்கு கொண்டு போனது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாகமான் அப்படியாக அவன் சுகத்தை பெற்று அவன் இப்படியாக ஒரு அறிக்கை செய்கிறான். திஸ் இஸ் மை லாஸ்ட் பாயிண்ட். இப்படியாக ஒரு அறிக்கை செய்கிறான். என்ன அறிக்கை தெரியுங்களா அவன் செய்கிறான்? வாசிப்போம். 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷரிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நாகமான் ஒரு அறிக்கை செய்கிறான். Now this is the declaration of Naaman. என்ன அறிக்கை செய்கிறான்? இஸ்ரவேலோட தேவனை தவிர வேற இடத்துல பூமியிலே வேற தேவன் இல்லை என்று சொல்லி ஒரு வல்லமையான அறிக்கை செய்கிறான். Naaman is making a declaration, there is no God in anywhere except the God of Israel. And now I know this. இதான் சொல்கிறான், நான் அறிந்து கொண்டேன். Now I know that there is no God except in Israel. Hallelujah. தேவ பிள்ளைகளே, இந்த சிறுமை பெண் அவள் தொடங்கினாள் இந்த அறிக்கை, ஒரு சிறிய அறிக்கை. நீ போனால் அங்கே சொஸ்தமாவாய், நீ அங்கே போனால் நீக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை இங்கே நாகமான் பராக்கிரமசாலி, அவன் ஒரு படைத்தலைவன், அவன் அறிக்கை செய்கிறான். என்ன அறிக்கை? இஸ்ரவேல் தேவன் தவிர இந்த பூமியிலே வேற தேவன் இல்லை என்று அறிக்கை செய்கிறான். வாவ், ஒரு வல்லமையான அறிக்கை. இந்த வல்லமையின் காரியம் இந்த சிறுபெண், இந்த வல்லமையின் இந்த அறிக்கையின் காரணம் இந்த சிறுபெண்ணுடைய முயற்சி, இந்த சிறுபெண்ணுடைய உண்மைத்துவம், இந்த சிறுபெண் உள்ள அந்த மனதுருக்கம், இந்த சிறுபெண் உள்ள அவளுடைய அப்படியாக நன்மை விடுவிக்க வேண்டும் என்று அவள் உள்ள இருந்த அந்த இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்ப்போம். நாகமான் எப்படியாக அவனுடைய அறிக்கை எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கும். அவன் அறிக்கை செய்யும் போது தேசமே கேட்டிருக்கும், வாவ், இப்படியாக இஸ்ரவேல் தேவன்
அவர் அதிசயம் செய்கிற தேவன். இப்படியாக இஸ்ரவேல் தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன் என்று நாகமான் பேசும்போது அதில் கனம் இருந்திருக்கும். அநேகர் கேட்டிருப்பார், தேசமே கேட்டிருக்கும், சீரியா ராஜாவும் கேட்டிருப்பான். கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் செய்கிற சிறிய காரியங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்ற சிறிய பிரயாசம் அது பெரிய ஒரு வல்லமையுள்ள காரியத்துக்கு கொண்டு போகும் தேவ பிள்ளைகளே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக நாகமான் நிச்சயமாக அவன் வீட்டுக்கு போய் அப்படியாக அவன் சாட்சி கொடுத்திருப்பார். இப்படியாக இஸ்ரவேல் தேவன் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் தேவன் இப்படியாக உண்மையுள்ளவர். ஆமென். அவன் கண்ட அந்த அதிசயமும் அவன் உணர்ந்த அவன் அனுபவித்த அந்த அதிசயம் அந்த 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 சுகம் அவனுடைய அற்புதம் அநேகருக்கு சொல்லியிருப்பான். அநேகர் தேவனை இஸ்ரவேல் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்திருப்பார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே எப்படி ராஜ்யத்தை நாம் கொண்டு வரப்போகிறோம், எப்படி தேவனுடைய ராஜ்யம் அவர் சித்தம் அவருடைய விருப்பம் நன்மை விடுவிக்க வேண்டும்படிக்கு எப்படி நாம் செயல்பட போகிறோம். இந்த சிறுமை பெண் போல முதலாவதாக நமக்குள்ள தேவன் இருக்க வேண்டும். தேவனுடைய உறவு, நமக்கும் தேவனுடைய உறவு அனல் கொண்டு எரிய வேண்டும். எங்கே இருந்தாலும் என்ன நடந்தாலும் என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் என் தேவனோடு கூட நடப்பேன் என்று அவருடைய கண்ணோட்டத்தில் அவர் வார்த்தையில் நான் ஜீவிப்பேன் என்று நாம் வாழும்போது தேவ பிள்ளைகளே, அவருடைய சுபாவம் ராஜ்யத்தின் சுபாவம் கடந்து போகும். ராஜ்யத்தின் நன்மை கடந்து போகும். நாம் பார்க்கிற விதம், மற்றவங்களை பார்க்கிற விதம் தேவன் அன்பின் பார்வையில் நாம் பார்க்க ஆரம்பிப்போம், நேசிக்க ஆரம்பிப்போம். அப்படியாக எப்படி நான் நன்மை விடுவிக்க வேண்டும் என்று நாம் அப்படியாக யோசிக்க ஆரம்பிப்போம், நன்மை விடுவிக்க ஆரம்பிப்போம். அநேகருக்கு நாம் விடுதலை அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கொடுக்க ஆரம்பிப்போம். Remember, you are the instrument of God's goodness in your marketplace. நீங்கள் தான் அந்த கருவி. ஆமென். நீங்கள் தான் அந்த பிரதிநிதி. ஆமென். You are the ambassador that God has placed in the marketplace wherever you are. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த பகுதி இந்த செஷனில் அப்படியாக உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். There is a task. தேவ பிள்ளைகளே, ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு வேலை உண்டு. இந்த பூமியில் அநேக தீங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் எப்போ நான் இவங்களை கவுத்துட்டு நான் மேலே ஏறலாம் என்று சொல்லி அப்படியாக யோசனை இருக்கலாம். இந்த பூமியில் பிஸ்னஸ் செஞ்சு அப்படி தான் நான் செய்யணும், நான் இப்படி தான் நான் பண்ணணும், இப்படி செய்யலைன்னா, இப்படி நான் கொஞ்சம் ஊழல் வேலை செய்யலைன்னா முடியாது என்று இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கிறோம். பயங்கரமான கரப்டட் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். இந்த கரப்டடான பயங்கரமான ஊழலான இந்த சூழ்நிலையிலே தேவனுடைய ராஜ்யம், அந்த நீதியின் ராஜ்யம், ரைச்சஸ்னஸ், த கிங்டம் ஆஃப் ரைச்சஸ்னஸ் அப்படியாக நாம் விடுவிக்க காண்பிக்க ஆரம்பிப்போம். இதுதான் தேவ ராஜ்யம். என்ன நடந்தாலும் இப்படி தான் நான் செயல்படுவேன் என்று நாம் காண்பிக்க ஆரம்பிப்போம். நாம் வெளிச்சமாக இருப்போம், நாம் உதாரணமாக இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ராஜ்யம் பிரஸ்தாபிக்கப்படுவதாக, உங்கள் மூலியமாக, உங்கள் குடும்பம் மூலியமாக பிரஸ்தாபிக்கப்படுவதாக. நாம் சிலராக இருந்தாலும், நாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் தேவனை கொண்டு வருவோம், தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவோம். இதுதான் தேவனுடைய சுபாவம் என்று நாம் கொண்டு வருவோம் தேவ பிள்ளைகளே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இதோ கர்த்தாவே, எங்களை நோக்கத்தோடு எங்களை வைத்திருக்கீங்கப்பா. நாங்கள் எங்கே இருக்க வேண்டும், நீங்கள் ஆண்டவரை பொசிஷன் பண்ணிட்டீங்க ஆண்டவரை. நாங்கள் எங்கே இருக்க வேண்டும், நாங்கள் இந்த இடத்துல கர்த்தாவை செயல்பட வேண்டும், எந்த இடத்துல நன்மை விடுவிக்க வேண்டும் என்று நீங்கள் நிறுத்திருக்கீங்கப்பா. தகப்பனே, ஒரே காரியம் எங்களை பலப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், நான் எங்கே இருந்தாலும் என்னோட நீங்கள் இருக்கீங்கப்பா, என்னோட நீங்கள் நடக்கிறீங்கப்பா, என்னோடு கூட நீங்கப்பா அப்பா ஆறுதல் கொடுத்து பலத்தை கொடுத்து நடத்துவீங்கப்பா. யோசேப்பு எங்கே இருந்தாலும் தேவன் கூடவே இருந்தார் என்று நாங்கள் வாசித்தோம் அல்லவா? இந்த நாளிலேப்பா எங்களோடு இருக்கிற தேவன் நீங்கப்பா. எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு நீங்கள் விலகுவதும் இல்லைப்பா. அப்படியாக சுவாமி, இந்த நாளிலே நாங்கள் பலன் கொண்டு சுவாமி, இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் முன் செல்லுகிறோம் அப்பா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே இதோ உற்சாகம் அடைந்து ஒரு பலன் வருவதாக இயேசுவின் நாமத்தினால்
தகப்பனே அது மட்டுமல்லப்பா, அந்த இடத்துல சுவாமி என்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய சூழ்நிலையை பாராமல் நான் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும், நான் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படியாக இந்த இடத்தில் நான் கொண்டு வர வேண்டும் என்று அப்பா கர்த்தாவே நீங்கள் வெளிப்படுத்தும்படி செபிக்கிறேன். ஆவியானவரே வெளிப்பாடை கொடுக்கும்படி செபிக்கிறேன். இதோ பகுத்தறிவு கர்த்தாவே டிசர்ன்மென்ட் கொடுக்கும்படி செபிக்கிறேன். ஆவியோட கண்கள் திறக்கும்படி செபிக்கிறேன். அப்படியாக எப்படியாக நான் நன்மை விடுவிக்க வேண்டும் என்று கற்றுத்தாங்கப்பா. இதோ கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்றுத்தாங்க ஆண்டவரே. அப்படியாக சுவாமி உம் ராஜ்யத்தை பிரஸ்தாபிக்கப்படுவதாக, எங்கள் மூலியமாக பிரஸ்தாபிக்கப்படுவதாக கர்த்தாவே, உம்முடைய நன்மை விடுவிக்கப்படுவதாக. இயேசு ஆண்டவர், அவரே தேவன், அவரே இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறவர்கள் எழும்புவாராக. நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் நாகமான் அறிக்கை செய்தது போல இந்த அறிக்கை நாங்கள் பார்க்க, நாங்கள் கேட்க ஆண்டவரே ஆவலாய் இருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அப்படியாக நாங்கள் ஆண்டவரை செயல்படும் போது இப்படிப்பட்ட அறிக்கை நாங்கள் கேட்க போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். நாகமான் சொன்ன அறிக்கை, அதே அறிக்கை நாங்கள் கேட்க போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்படியாக நீங்கள் செய்ய போகிறதுக்காய் நன்றி தகப்பனே. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. வரக்கூடிய செஷனும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து எங்கள் உள்ளத்தில் பேசும்படி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செஷன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஸோ ஆகியால் மறந்துடாமல் இந்த ஆன்லைனில் கலந்து கொள்ளுங்கள். அடுத்த ப்ரீமியரில் கலந்து கொள்ளுங்கள். மற்ற நண்பர்களும் நீங்கள் அழைத்து கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன். God bless you.